ஹலோ நண்பர்களே, இது உங்கள் வாய்ஸ்டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டெக் நியூஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நியூ அப்டேட் நியூஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, சைனா இனி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஆப்பிள் பிராண்டை இந்த பாக்ஸ்கான் கம்பெனி கொண்டு வர போகிறாங்களாம். அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட உற்பத்தியை இவங்க செய்ய போகிறாங்களாம். சென்னைக்கு அடுத்து ஸ்ரீபெரும்புத்தூர் பார்த்தீங்கன்னா இதுக்காக $100 கோடி முதலீடு செஞ்சுருக்காங்களாம். இதனால் தமிழ்நாட்டில் 6000 வேலைவாய்ப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, சைனாவில் அதிநவீன ராக்கெட்டான குய்சோ 11 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிஷத்தில் வெடித்து செதறியது. இது ஒரு 700 டன் எடையை கொண்ட இந்த ராக்கெட்டு சுமார் 1000 கிலோ எடையை தூக்கி சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட்டு இந்த ராக்கெட் மூலம் செலுத்தப்படும் செயற்கைக்கோளானது பார்த்தீங்கன்னா புவி சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்தும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, Xiaomi பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இனி உங்களுடைய பைக்கோ இல்லை காரோ பஞ்சர் ஆனிச்சுன்னா இந்த டிவைஸ் மூலமாக இனி நீங்கள் ஏர் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்ஐ லான்ச் பண்ண போகிறாங்க புதுசாக ஒரு ப்ராடக்ட், போர்ட்டபுள் எலக்ட்ரிக் ஏர் கம்ப்ரெசர். இது பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூலை 14 லான்ச் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா பைக் டயர், சைக்கிள் டயர் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 150 PSI வரை ப்ரெஷர் கொடுத்து கார் டயரையும் நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம பார்க்க போகிற டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஓப்போ இப்போ ஓப்போ ஃபண்டாஸ்டிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 10லேருந்து ஜூலை 13 வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, A5s பார்த்தீங்கன்னா 8999 சொல்லியிருக்காங்க. ஓப்போவோட F9 Pro பார்த்தீங்கன்னா 14990 சொல்லியிருக்காங்க. ஓப்போவோட F15 பார்த்தீங்கன்னா 18990 சொல்லியிருக்காங்க. ஓப்போவோட A52 பார்த்தீங்கன்னா 16999 சொல்லியிருக்காங்க. ஓப்போவோட Reno 2 பார்த்தீங்கன்னா 33999 சொல்லியிருக்காங்க. ஓப்போவோட Reno 2Z பார்த்தீங்கன்னா 24490 சொல்லியிருக்காங்க. ஓப்போவோட F11 Pro பார்த்தீங்கன்னா 16990 சொல்லியிருக்காங்க. நீங்கள் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிங்க. பார்க்க போகிற நெக்ஸ்ட் டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, OnePlus இப்போ புதுசாக OnePlus Nord அப்படிங்கிறத ஜூலை 21 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த லான்ச்சை நம்ம பார்க்கணும் அப்படின்னா லைவுக்கான இன்விடேஷன் ஃப்ரீயெல்லாம் கிடையாது. இதுக்காக அமேசானில் நம்ம 99 பே பண்ணணுமா, அப்போ தான் லைவ் லான்ச்சை பார்க்கலாமா. அப்படி பே பண்ணுறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்க போகிற நெக்ஸ்ட் டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, Realme இப்போ 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் அடாப்டர் கொண்டு வந்திருக்காங்க. இது 4000 mAh பேட்டரியை வெறும் 10 மினிட்லேயே சார்ஜ் பண்ணிடுமா. இதை இந்த மந்தில் லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Realmeயோட பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா புதுசாக 10,000 mAh கொண்டு வந்திருக்காங்க. இதோட ப்ரைஸ் 2100 சொல்லியிருக்காங்க. இதையும் இந்த மந்தில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டெக் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜோக்கர் மால்வேர்னு சொல்லக்கூடிய ஒரு மால்வேர் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் 11 அப்ளிகேஷனை தாக்கியிருக்கான். இதனால் ப்ளே ஸ்டோரில் அந்த 11 அப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ரிமூவ் பண்ணிடுங்க. அது எந்தெந்த அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இந்த லிஸ்ட் அவுட்டில் நீங்களே பாருங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ரெட்மியோட Note 9 மொபைல் இப்போ ஜூலை 14 லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா 14,999 சொல்லியிருக்காங்க. இது 2 வேரியண்ட்டில் லான்ச் ஆகுது. ஒன்று 3GB RAM, இன்னொன்று 4GB RAM. 3GBயில் பார்த்தீங்கன்னா 64GB இன்டர்னலும், 4GBயில் பார்த்தீங்கன்னா 128GB இன்டர்னலும் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக் கேமரான்னு எடுத்துக்கிட்டால் 4 கேமரா இருக்குது. 48 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல். ஃப்ரண்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டால் 13 மெகாபிக்சல். இதோட ப்ரைஸ் 14,999 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஐஃபோனோட 12 டம்மி யூனிஸ் டிசைன் இன்டர்நெட்டில் லீக் ஆகிருக்கு.
இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து லீக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த தடவை லைட்டிங் போர்ட்டுக்கு பதிலாக USB-C போர்ட் வந்து வைக்க போகிறாங்களாம். இது எந்த அளவு உண்மை அப்படின்னு தெரில. பட் கேமராவில் பார்த்திங்கன்னா லைடார் சென்சரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம இதெல்லாம் என்னான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மியோட C11 மொபைல் வந்து கம்மிங் ஜூலை 14 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா வெறும் 7999 சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2GB RAM 32GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. 6.5 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக ஒரு நல்ல டெக் நியூஸ்லாம் சொல்லியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். இந்த டெக் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.